திருமணம் முடிந்து வரக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி என்னுடைய நண்பர் ஒரு அனுபவம் பகிர்ந்திருந்தாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதிகமான முறையில சண்டை வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை முற்றி போய் நான் உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன்னு சொல்லி என்னுடைய மனைவி பைய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்தா, எனக்கு சொந்தமான நிறைய பொருட்கள் இங்க இருக்கு, நான் அதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி வந்தா. நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. பீரோவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதெல்லாமோ எடுத்து வைக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. நான் அப்பயும் கூட என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே இல்லை. நான் அமைதியா உட்கார்ந்தே இருந்தேன். ஒரு மணி நேரம் கழிச்சு அவ பைய எடுத்துட்டு வெளியே போனா. உனக்கு சொந்தமான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். அப்படின்ற பதில் மட்டும் வந்துச்சு. உனக்கு சொந்தமான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி என்னைய மட்டும் இங்க விட்டுட்டு போறியேன்னு சொன்னேன். உடனே அவர் திரும்பி பார்த்தா. எங்க 4 கண்களும் சந்திச்சுக்கிடுச்சு. அந்த 4 கண்ணிலையுமே கண்ணீர் கோர்த்து நின்றது. ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா. நீ மட்டும் தாண்டா எனக்கு சொந்தம், இதுதாண்டா என்னுடைய வீடு, இதுதாண்டா என்னுடைய குடும்பம், நீ மட்டும் தாண்டா என்னுடைய உலகம்னு என்ன இறுக்கி கட்டி பிடிச்சிட்டா. நான் உடனே அந்த பைய திறந்து பார்த்தேன். அந்த பை காலியாக இருந்தது. அதில் என்னை பார்க்க வேண்டும் என்கிற காரணமும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய காதலும் மட்டுமே அந்த பை முழுக்க நிறைந்திருந்தது. வேற ஒண்ணுமே அந்த பையில இல்லைன்னு